நான் கையில காசே இல்ல. எப்படிம்மா நடக்க போகுது? நீங்க வேற அப்படின்னு நெனச்சா கூட, என்னவோ ஒண்ணு நடக்குதுப்பா. இந்த பிரபஞ்சம் உனக்கு நீ கேட்டத குடுக்க போகுது. நெறைய பேர் இதுவரைக்கும் உங்களம்மா சேனல்ல பல பதிவுகள் குடுத்திருக்கேன். பண பிரச்சனைகளா இருக்கட்டும், மன பிரச்சனைகளா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகளா இருக்கட்டும், பல பதிவுகள் சித்தர்களினுடைய ஏட்ல உண்மையாக பல பேருக்கு 100% நடந்த பதிவுகள் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, நிறைய பதிவுகள் குடுத்திருக்கேன் பாருங்க. இனியும் பல பதிவுகள் உங்களுக்காக குடுத்துட்டே இருப்பேன் பாருங்க. அப்புறம் நெறைய பேரு வேண்டுதல் கடிதத்த பத்தி கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு தேய்பிறை, வளர்பிறை பஞ்சமி அன்றும் உங்களுடைய கோரிக்கைகள வேண்டுதலாக நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பாதத்துல சமர்ப்பிப்பேன். பல பேருக்கு கோரிக்கைகளும், வேண்டுதல்களும் நிறைவேறி இருக்கு. நீங்களும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. புரியும். வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவு இருக்கு இல்லையா? அது நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் சொந்த வீடுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு கைக்கு எட்டாத ஒரு கனியாகத்தான் இருக்கு. வீடு இல்லாத ஒரு கஷ்டமெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு வாடகை வீடு, ஒரு ஒத்தி வீட்டுல இருக்கிற அந்த கஷ்டம், மன வேதனை இருக்குல்ல, அது அதை விட ஒரு வலி வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ கஷ்டமானது வாடகை வீட்டுல இருக்கக்கூடியது. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு 24 மணி நேரமும் மனதுல ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கனவோடு, ஒரு மிகப்பெரிய அதுதான் ஒரு எய்மாவே நினைச்சு வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு தடை. உழைக்கிறேம்மா, ஆனாலும் ஒரு வீடு கூட வாங்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு சித்தர் ஏட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் தான் இன்னைக்கு. அதே போல நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கோம்மா, அது இடையிலேயே தடையா நிக்குது, பணத்தால தடையா நிக்குது, இல்ல ஏதோ ஒரு எதிர்ப்பு சக்தி, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால அது தடையா நிக்குது, வீடை நாங்க கட்டி முடிக்கணும், நாங்க வீட்டுக்கு குடி போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பாதியில கட்டி நிற்கும், முக்காவாசியில கட்டி நிற்கும், லாஸ்டா முடிவடைகிற போது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் தடைகள் நீங்கி நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமா போய் அந்த நம்ம சொந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு கிடைக்கணுன்ற ஏக்கத்திலையும் கனவுலையும் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர். அவங்களுக்குரிய ஒரு எளிய பரிகாரம் தான் சித்தரினுடைய ஏட்ல ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காரு. அதாவது இந்த ஒரு பரிகாரம் 11 நாள் நம்ம வீட்டுல செய்யும் போது அற்புதமா நம்மளுடைய தடைகள் நிவர்த்தி ஆகி நம்மளுடைய கனவு பலன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை நிவர்த்தி நடக்கும் அப்படின்னு ஏட்ல எழுதி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கங்க, அதை 2 அறுத்துட்டு அந்த சாரை பிழிஞ்சு விட்டுட்டு கடுகு எண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேத்துங்க. மாலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணும். இந்த 11 நாள் எப்படிமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 11 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11 நாள். அந்த 11 நாளுங்கிறது 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வரும்போது கண்டிப்பாக தடைபட்ட காரியங்கள் முடிந்து வீடு முழுமையடையும். வீடு கட்டணும், சொந்த வீடு நாங்க வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கைமேல் பலன் உடனடியாக கொடுக்கும், தடைகளை தகர்த்தெறிந்து அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்காரு. ஆக நீங்க செய்யக்கூடியதெல்லாம் எலுமிச்சங்கனியில் பஞ்சு திரி போட்டு கடுகு எண்ணெயால் விளக்கேற்றுவது மட்டும்தான். ரொம்ப ரொம்ப எளிமை. ரொம்ப எளிமையா நம்மளே நம்ம வீட்டுல அற்புதமா செஞ்சுக்கிற போறோம். கைமேல் பலன் கொடுக்க போகுது. ஏதோ ஒரு வழியில நமக்கு இடம் அமைஞ்சிட போகுது, ஏதோ ஒரு வழியில நமக்கு வீடு முழுமையடைய போகுது, வீடு நமக்கு கிடைக்க போகுது. அது எந்த கையில காசே இல்ல, எப்படிமா நடக்க போகுது நீங்க வேற அப்படின்னு நினைச்சா கூட, என்னவோ ஒண்ணு நடக்குதுப்பா. இந்த பிரபஞ்சம் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போகுது. இதுதான் இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தின் பலன். ஆக இந்த ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. செய்து பாருங்க. பல பேர் செஞ்சு அற்புத பலனை அனுபவிச்சிருக்காங்க. நீங்களும் செய்து பார்த்து நல்ல பலனை அனுபவிக்கணும். சொந்த வீடு கட்டணும், சொந்த வீட்டுல குடியேறி ஆனந்தமா மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற அருளாசியோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.